ஹலோ! இந்த குட்டி விலாக் வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. 10/10 அன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே. தாரிகனோட அம்மாவா இது வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே. அதனால் ஆஃப்டர்நூன் வரைக்கும் மாம் ரொட்டீன் அண்ட் மாம் ஒர்க்கில் வந்து பிஸியாகவே தான் இருந்தேன். ஒரு 3:34க்கு மேலே தான் தம்பி தூங்கினதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி பாலா சில்க்ஸ் வந்தோம். பர்த்டே அன்னைக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ஹஸ்பண்ட் தான் இந்த கலர் சூஸ் பண்ணார். ஆனாலுமே டவுட்டாக தான் ட்ரையல் பார்த்துட்டு வந்து நின்னேன். வெளியில் வந்தோடனே ஒரு ஆண்டி ரொம்ப ஸ்வீட்டாக இந்த கலர் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டான கலர், உனக்குன்னே தைச்ச மாதிரி இருக்குது, எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு நான் ஹாப்பியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த க்ரீம் அண்ட் ஃப்ரட்ஜு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அதை க்ரீம் அண்ட் ஃப்ளேவர்ஸாக பேர் மாற்றிட்டாங்களாமா. இந்த இட்டாலியன் லெதர் ஸ்கீல் இருக்குல்ல, இந்த ஃபுட்வேர் ஷோரூம், அங்கே வந்தப்போ தான் பேர் மாற்றிருக்கிறதே கவனிச்சேன். சரி அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இந்த இட்டாலியன் லெதர்ஸ்குள்ளே எதேச்சியாக தான் நான் வந்தேன். உள்ளே காலடி எடுத்து வச்சோடனே ஏனென்றால் உன் பிறந்த நாள்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து லவுடாக பாடுச்சு. அது ஆக்சிடென்டலாக நடந்துச்சு, ஆனால் நான் வந்து எனக்கே போட்ட மாதிரி நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் இப்போ வந்திருக்கிறது எங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஹாப்பி எண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கெஃபேக்கு வந்தோம். அங்கே வந்துட்டு இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த கொரியன் சீஸ் பன் கரூரில் நிறைய இடத்துல கிடைக்குது. அதை ஆர்டர் பண்ணலான்னு ஆர்டர் பண்ணோம். எனக்கு இது 29th பர்த்டே. யோசித்து பார்த்தா 29 வயசு ஆயிடுச்சா அப்படின்னு இருக்குது. யூஸ்வலாக நான் வந்து ஒரு பர்த்டே பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா எப்படி சொல்லலாம்னா, எனக்கு அந்த ஃப்ளாஷியான பர்த்டே செலப்ரேஷன் இல்லை பயங்கர கிராண்டியராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணுறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது சின்னதுலேருந்தே. அப்போதுலேருந்துங்கிறதுனால இப்போ வந்து சுத்தமாகவே இல்லை. இப்போ என்ன மாதிரி இருக்குன்னா, பர்த்டே நாள் அன்னைக்கு ஒரு நமக்கு பிடிச்ச சில விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு மன நிம்மதி நிறையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த பர்த்டே அப்படி தான் இருந்தது. 29th பர்த்டே கரெக்டாக ஈவினிங் பிள்ளையாருக்கும் போய் பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தப்போ வீடு இப்படி தான் இருந்துச்சு. இன்னும் என் பர்த்டேக்கு அப்புறம் நான் நிறைய விஷயம் மாற்றிருக்கேன். அதெல்லாம் அடுத்தடுத்த மினி விலாகில் நான் சொல்கிறேன்.